ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிழையற்ற சொல் எது பகுதி 4 அதுதான் பார்க்க போகிறோம். அதற்குரிய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் பிழை இல்லாமல் சரியான சொல்லாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். மற்ற சொற்கள் அனைத்தும் சில எழுத்துப்பிழைகளுடன் இருக்கும். அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அப்படி இல்லைன்னா வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். இறுதியில் விடைகளும் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரிதானா என்பதை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். வாங்க பிழையற்ற சொல் எது பகுதி 4 பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நாம் பகுதி 4 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் ஆதரவு, வள்ளல், முனை. இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 2 சொற்கள் பிழையானவை, ஒரு சொல் சரியான சொல். அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியது. விடைகளை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆரஞ்சு, உணவு, அறை. இந்த 3 சொற்களில் ஒரு சொல் சரியான சொல். அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த அந்த சரியான சொல் சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பயிர், செங்கல், பனி. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளவை. அவை 2 சொற்களும் தவறானவை. ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது. அதுதான் சரியான விடையாக அமையக்கூடிய சொல். அது எந்த சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடையை ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 4 பிழையற்ற சொல் எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஏணி, மலை, எலி. இந்த 3 சொற்களில் ஒரு சொல் சரியான சொல். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். விடை சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் அழைப்பு, காசு, சீரகம். இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழையுடன் உள்ளவை. ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது. அந்த சரியான எழுத்துக்களுடன் அமைந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது. இதற்குரிய விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மன்னன், ராஜா, வாகனம். இந்த 3 சொற்களில் ஒரு சொல் சரியான சொல். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது. சரியான சொல் எது என்பதனை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, இதுவரையில் நாம் பிழையற்ற சொல் எது பகுதி 4 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடைகள் மிகவும் எளிமையானதாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். நண்பர்களே, இதுவரையில் நாம் பகுதி 4 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் ஆதரவு, வள்ளல், முனை. இந்த 3 சொற்களில் ஆதரவு என்ற சொல்லில் உள்ள ர என்ற எழுத்து தவறாகும்.
அதேபோல் வள்ளல் என்ற சொல்லில் உள்ள ல என்ற எழுத்து தவறான எழுத்து. எனவே முனை என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் இங்கு விடையாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆரஞ்சு, உணவு, அறை. இந்த 3 சொற்களில் ஆரஞ்சு என்ற சொல்லில் உள்ள ரா என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் உணவு என்ற சொல்லில் உள்ள ந என்ற எழுத்தும் தவறான எழுத்து. எனவே அறை என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பயிர், செங்கல், பனி. இந்த 3 சொற்களில் பயிர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் செங்கல் என்ற எழுத்தில் அமைந்திருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து தவறாகும். எனவே இந்த 2 சொற்களும் தவறானவை. பனி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே பனி என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 4 பிழையற்ற சொல் எது? அதற்குரிய அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஏணி, மலை, எலி. இந்த 3 சொற்களில் மலை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லை என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் எலி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லீ என்ற எழுத்து தவறான எழுத்து. ஏணி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே ஏணி என்ற சொல் சரியான சொல்லான விடையாக இங்கு அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் அழைப்பு, காசு, சீரகம். இந்த 3 சொற்களில் அழைப்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லை என்ற எழுத்து தவறான எழுத்து. அதேபோல் சீரகம் என்ற சொல்லில் வரக்கூடிய ரா என்ற எழுத்து தவறான எழுத்து. எனவே இந்த 2 சொற்களும் தவறான சொற்கள். ஆனால் காசு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே காசு என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. பிழையற்ற சொல் எது? பகுதி 4. அதற்காக நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் மன்னன், ராஜா, வாகனம். இந்த 3 சொற்களில் மன்னன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் மற்றும் நா இந்த 2 எழுத்துக்களும் தவறானவை. அதேபோல் வாகனம் என்ற சொல்லில் வரக்கூடிய நா என்ற எழுத்து தவறாகும். எனவே இந்த 2 சொற்களும் தவறான சொற்கள். ஆனால் ராஜா என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே ராஜா என்ற சொல் இங்கு சரியான சொல்லான விடையாக அமைகிறது. நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சொல் எது பகுதி 4 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.